கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் அன்பின் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தையானது 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று இங்கே சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தையை நாம் கூர்ந்து கவனிப்போம் என்று சொன்னால், இன்றைய நாட்களில் பெரும்பாலான மனிதர்கள் தங்களை தாங்களே உயர்த்தி கொள்வதையும் புகழ்ந்து பேசிக்கொள்வதையும் நாம் பார்க்கலாம். தங்களை உயர்த்தி வைப்பதற்காகவும் புகழ்ந்து பேசுவதற்காகவும் பணம் கொடுத்து சில மனிதர்களையும் ஏற்படுத்தி கொள்ளுகிறார்கள். இவைகள் அனைத்தும் ஒன்றுக்கும் உதவாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்திலே யோவான் 8ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம் இவ்விதமாக, இயேசு பிரதியுத்தரமாய், என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணாயிருக்கும் என்று நமக்கு அங்கே தெளிவுபட சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவே சொல்லுகிறார். இயேசு பிரதியுத்தரமாய் அவர் சொல்லுகிற வார்த்தை, என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணாயிருக்கும் என்று அங்கே தெளிவுபட கூறியிருக்கிறார். அதே வேளையில் தேவனாகிய கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்தும் போது அநேக ஜனங்கள் வந்து நம்மை உயர்த்துவார்கள். வேண்டாம் என்று தடுத்தாலும் நம்மை புகழ்ந்து நம்மை உயர்த்தி வைப்பார்கள். நம்மை நாமே உயர்த்தக்கூடாது என்பதை தெளிவாக பார்க்கும். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல என்றும் வேதம் திட்டமும் தெளிவுமாக குறிப்பிடுகிறது. நாம் தினசரி பேசும் வார்த்தைகளை கவனித்து பார்ப்போம் என்றால், காலையில் நாம் எழுந்தது முதல் இரவு நாம் தூங்குவது வரைக்கும் நம்முடைய கைபேசியில் நாம் பேசுகின்ற வார்த்தைகளை ஒளிப்பதிவை நம்முடைய வார்த்தைகளை பதிவு செய்துவிட்டு இரவு தூங்குவதற்கு முன் அவைகளை திருப்பி கேட்டு பார்த்தால் உண்மை நமக்கு விளங்கும். நம்மை நாமே எவ்வளவு மகிமைப்படுத்தி இருக்கிறோம், நம்மை நாமே எவ்வளவு புகழ்ந்து பேசியிருக்கிறோம் என்று நமக்கு தெரிய வரும். தேவனை நாம் புகழ்ந்து பேச அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வார்த்தைகளை ஒருவேளை நாம் பதிவு செய்யாமல் போனாலும் பரலோகம் அவைகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் தேவன் கணக்கில் வைத்திருக்கிறார். நம்முடைய வார்த்தைகளையும் செயல்களையும் பார்க்கும் கர்த்தர் அவைகளின் மூலம் சந்தோஷப்படுவாரா, இல்லை என்றால் வேதனைப்படுவாரா என்பதை நாம் அறிந்து செயல்பட அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அன்பானவர்களே, நாம் ஜாக்கிரதையோடு காணப்பட வேண்டும். இதைத்தான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் தெளிவுபட, வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம் என்று திட்டமும் தெளிவுமாக அங்கே குறிப்பிடப்படுகிறது. ஒவ்வொரு வார்த்தைகளையும் நிதானத்தோடு பேச வேண்டும். செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் நிதானத்தோடு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் பரலோகத்தின் தேவனானவர் நம்மை மகிமைப்படுத்துவார். உலகத்தார் புகழுகிறதல்ல, பரலோகத்தின் தேவனே நம்மை மகிமைப்படுத்துவார். நம்முடைய தேவனுடைய கரத்தினால் நாமும் ஆசீர்வாதமாக இருப்போம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று தெளிவுபட புரிந்து கொண்டு அதற்கேற்றவர்களாக வீண் புகழ்ச்சியை விரும்பாமல் ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமலும் பொறாமை கொள்ளாமலும் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் நம்மை உயர்த்தி வைப்பார். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.